சோ நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே இதை குறித்து என்னுடைய இருதயத்துல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு வாக்காக கொடுத்த ஒரு மிக அற்புதமான ஒரு ஈவு என்னன்னா, யோவான் 14வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்களேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு தெளிவா, நான் சமாதானத்தை உங்களுக்குனே விட்டுட்டு போறேன். என்னுடைய சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானம் இல்லை, புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம். அப்படின்னா தெய்வீக பிள்ளைகள் தேவனை தேடி தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தீர்மானங்களை எடுக்கும் பொழுதும், அவங்களை சுத்திலும் புயல் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சமாதானத்தை தந்தாருன்னா அவங்க தைரியமா கால் எடுத்து வைக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சமாதானத்தை நிரப்பிட்டாருன்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று தேவனுடைய வாக்கு. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமாதானத்தை தேடுவது அவசியம். தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டா மற்றவங்களாம் குழம்பி இருக்கலாம், மற்றவங்களாம் பயந்து இருக்கலாம், மற்றவங்களாம் திகழ் நிறைந்திருக்கலாம். ஆனா நீங்க உறுதியா தைரியமா தேவன் என்னை வழி நடத்துகின்றார், வழி இல்லாத இடங்களில் தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார் என்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு இந்த தெய்வீக சமாதானம் நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. ஏசாயா 26